பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் சார்பில் 139வது மே தின விழா எல்லைப்பிள்ளைச்சாவடி ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனை அருகே கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து 8 மணி நேர வேலை கேட்டு போராடிய தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பேரவைத் தலைவர் ஜெயபாலன் தலைமையேற்க வேல்முருகநாதன், தணிகாசலம் மற்றும் அருணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. மேலும் இதில் பாமக நிர்வாகிகள் திருமலை, பாண்டியராஜன், சிவராமன், வெங்கடேசன், கதிரேசன் மற்றும் பிஆர்டிசி நிர்வாகிகள், 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், ஈடன் தொழிற்சங்க நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவையின் சார்பில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வினை தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் ஜெகதீஷ் தலைமையில் கடலூர் சாலையில் அமைந்திருக்கும் தொழிலாளர்கள் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து தொழிலாளர் உரிமைகளுக்காக போராடி உயிரை துறந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்துக்களை கூறி அவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கௌரி, இளைஞர் பாசறை செயலாளர் ஞானப்பிரகாசம், தொகுதி தலைவர் திவாகர், குருதிக்கொடை பாசறை செயலாளர்கள் அமுதன், பாலா, வேலவன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்று நிகழ்வினை சிறப்பித்தனர். உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் நாராயணசாமி நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியின் வருங்காலம், உழவர் தொகுதியின் வருங்காலம், உழவர்கரை சட்டமன்ற தொகுதி வருங்காலம். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் மாணவர்கள் சார்பில் பவர் ஹீட்டர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் டோர்னமெண்டில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. இதனை பாஜக வழக்கறிஞரும் மாணவர்களுக்கு தொண்டு செய்து வரும் ஐயப்பன் வழங்கினார். வழங்கிய பின்பு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் பாரத பிரதமர் பற்றியும் அவர் மாணவர்களுக்காக செய்த திட்டங்களை பற்றியும் விளக்கி கூறிய அவர், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாணவர்களுக்கு செய்த திட்டங்கள், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மாணவர்களுக்கு செய்த நல்ல செயல்கள் பற்றியும் விளக்கி கூறி மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் எனவும் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அவர்களுக்கு படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என உத்தரவாதம் அளித்தார். புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையில் சமீபத்தில் பழைய மாநில நிர்வாகிகள் கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமரன் நியமிக்கப்பட்டார். அப்பொழுது தொகுதி வாரியாக தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் அணி அமைப்பாளர்கள் உப்புளம், உருளையன்பேட்டை, ஏம்பலம் ஆகிய 4 தொகுதிகளுக்கும் தொகுதி அமைப்பாளர்களையும் மாநில மகளிர் அணி அமைப்பாளரையும் கடந்த மாதம் நியமித்தனர். மாநில இலக்கிய அணி அமைப்பாளராக காலாப்பட்டு தொகுதியைச் சார்ந்த சிவகுமார், மாநில இளைஞரணி அமைப்பாளராக ரவிவர்மன், மாநில மாணவர் அணி அமைப்பாளராக சிவபாலன், ஊசுடு தொகுதி அமைப்பாளராக தொகுதி சமூக ஆர்வலர் ராஜேஷ், வில்லியனூர் தொகுதிக்கு சார்ந்த அருண், கோரிமேடு, காமராஜர் நகரை சார்ந்த அம்ரோஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தொழிலாளர்களுக்கு தனது சொந்த செலவில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். 16 பேருக்கு பூக்கடை வண்டியும், 2 பேருக்கு தட்டு வண்டியும், ஒருவருக்கு தள்ளுவண்டியும் வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பெரியோர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாரம், தென்றல் நகர் மற்றும் ஞானப்பிரகாசம் நகர் பகுதிகளை சுத்தம் செய்து வரும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கழிவுநீர் சுத்தம் செய்யும் ஊழியர்களுக்கு சமூக ஆர்வலர் பிரதாப் தலைமையில் சாரம் பசுமை அமைப்பு இளைஞர்களும் இணைந்து ஊழியர்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திண்டிவனம் வட்டம் தீவனம் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அருள்மிகு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாவதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்திக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. பூஜிக்கப்பட்ட கலச நீரால் குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்திக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சகோதரநாபால் பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன், அறங்காவலரின் அதிகாரம் பெற்ற முகவர் ஆகியோர் செய்திருந்தனர். மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரசன்ன நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாவதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மௌன யோக தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ மௌன யாக தட்சிணாமூர்த்திக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார். இதேபோல் தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள பிடாரி மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா நடைபெற்றது. முன்னதாக குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஸ்ரீ குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசித்தார். குரு பெயர்ச்சி விழாவில் பெண்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்து குரு பகவானை வழிபட்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன் மற்றும் அறங்காவல் குழு நிர்வாகிகள், தொண்டமானத்தம் கிராமவாசிகள் ஆகியோர் செய்திருந்தனர்.
வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க தவளக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதிமுக மாநில முன்னாள் துணை செயலாளர் குமுதன் தலைமையில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, வெள்ளரி, இளநீர் போன்ற பழ வகைகளை வழங்கினார். இதில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில துணைத் தலைவர் ராஜாராமன், மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் கமல்தாஸ் மற்றும் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி பிரம்மன் சதுக்கம் அருகில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் உள்ள பூரணாங்குப்பம் சந்திப்பு ஆகிய இடங்களிலும் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியை ஆணையர் ரமேஷ் தொடங்கி வைத்தார். இதில் இளநிலை பொறியாளர் சுரேஷ், அலுவலக ஊழியர்கள், இளநிலை எழுத்தர் செழியன், முருகையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை சங்கராபரணி ஆற்றின் கரையில் அகத்திய முனிவரால் அருளப்பட்ட திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் சிறப்பு பெற்றதாகும். குரு பெயர்ச்சியின் போது அந்தந்த ராசிக்குரிய நதிகளில் புஷ்பகர விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் ஆதி புஷ்கரம் நடந்து ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பெயர்ச்சி விழாவையொட்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு கும்பநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. குரு பெயர்ந்த ராசியின்படி நர்மதா நதிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றில் பஞ்சதீபம் விடப்பட்டு விடையாட்சி விழா நடைபெற்றது. மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை பொருட்களையும் பக்தர்கள் அனுப்பினர். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி மற்றும் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி போலீசார் மோப்ப நாயகரின் உதவியுடன் கஞ்சா மற்றும் ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று சோதனை நடத்தி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வில்லியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா முன்னிலையில் போலீசார் மற்றும் மோப்பநாய் பைரவா உதவியுடன் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர். முதலில் ரயில் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். பிறகு புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலில் ஏறி சோதனை மேற்கொண்டனர். வில்லியனூரில் இருந்து புதுவை வரையில் உள்ள 10 கிலோமீட்டருக்கு ஓடும் ரயிலில் போலீசார் அதிரடியாக கஞ்சா சோதனையில் ஈடுபட்டனர். ரயிலில் வந்தவர்கள் அனைவரும் எப்போதும் போல நடக்கும் சோதனை தான், பிளாட்பார்மில் மட்டும் சோதனை செய்துவிட்டு சென்றுவிடுவார்கள் என நினைத்திருந்தனர். ஆனால் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் அதிரடியாக ஓடும் ரயிலில் சோதனை மேற்கொண்டார். பிறகு இது குறித்து அவர் கூறுகையில், கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் தீவிரமாக சோதனை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்து வருகிறோம். பெரும்பாலும் வெளி மாநிலங்களில் இருந்து ரயிலில் தான் கஞ்சா கடத்தி வரப்பட்டு புதுவையில் விற்பனை செய்யப்படுகிறது. ஆகையால் தான் திடீரென இந்த ரயில் சோதனையில் ஈடுபட்டோம்.
அப்போது வெளி மாநிலங்களில் இருந்து ஏதேனும் சந்தேகப்படும்படியான பெட்டிகள், பார்சல்கள், பைகள் உள்ளிட்டவைகள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்தோம். இந்த சோதனையின் போது எப்போது வேண்டுமானாலும் திடீரென நடக்கும் என்றார். இந்த திடீர் சோதனையின் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. ஓடுற டிரைவில் வந்து நம்ம பகுதியில் நார்த் இந்தியன் டிரைவில் வந்து எல்லாம் வந்து கஞ்சா பகுதி நடமாட்டம் இருக்குதான்னு சொல்லிட்டு நான் வந்து சோதனை செஞ்சோம். இதை தொடர்ந்து வந்து கண்டினியூவாக வந்து நான் சோதனை பண்ணிட்டு எல்லா ரயில்வே ஸ்டேஷன் அப்படி தான் பண்ணுறீங்க. ட்ரெயின் உள்ள ஓடும் ரயிலே பண்ணுறீங்களா? இதுக்கு ஓடும் ட்ரெயினில் வந்து நான் பண்ணேன். என்கிட்ட வந்து எங்களை பார்த்துட்டு வந்து ஒரு சில பேர் இறங்காமல் இருக்கிறாங்க. அவங்களையும் வந்து நாங்கள் ஓடும் ட்ரெயினில் வந்து சோதனை பண்ணிகிட்டே வந்தோம். சந்தேகப்பட நபர்களை வந்து சோதனை பண்ணோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வரும்போது எங்கே தூக்கி போகிறதுக்கு வாய்ப்பு? இப்போ இதில் வரும்போது கண்காணிக்க தான் நாங்கள் வந்து எங்களை பார்த்து தூக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நபர்களை கண்டறிஞ்சு அவனை சோதனைப்படுத்தி செக் பண்ணிவிட்டு பயணித்தோம். வண்டியில் வந்து பயணித்து புது வரைக்கும் செக் பண்ணோம். சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அரவிந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவானது கல்லூரி தலைவர் நித்யானந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி தமிழ்துறை தலைவி வெண்ணிலா வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் டாக்டர் கணேசன் சிறப்புரையை வழங்கி கல்லூரி அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் பள்ளிகளின் தலைவர் சுபாஸ்டி குழுமம் மற்றும் SM வித்யாலயா பள்ளி மாநில இணை செயலாளர் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவன சங்கம் சுபா சுப்பிரமணியம் வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் சுரேஷ் ஆண்டறிக்கை வாசித்தார். இதில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளோடு ஆண்டு விழா நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சி நிர்வாக அதிகாரி திலகவதி மேற்பார்வையில் நடைபெற்றது. வேதியியல் துணைத் தலைவர் புருஷோத்தமன் நன்றி உரையாற்ற வேதியியல் துறை பேராசிரியர் பிரியாலட்சுமி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர் பழங்கள் வழங்கி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், மோர், நுங்கு, வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பழங்கள் வழங்கினார். மேலும் இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட் தொகுதி அய்யனார் நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி அய்யனார் ஆலயத்தில் நடைபெற்ற குரு பயிற்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
இதேபோல் ஜவஹர் நகரில் உள்ள நல்லாண்ட முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற குரு பெயர்ச்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். சிலம்பாட்டம் குறித்து மாணவ மாணவியர்களுக்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் கண் டாக்டர் தோட்டம் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிலம்பு ஆசிரியர் அன்பு ஜெகன், பயிற்சியாளர் நரேந்திரன், விடுதலை சிறுத்தை கட்சி மாநில செயலாளர் செந்தில், நாம் தமிழர் கட்சி கருணாநிதி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் பாஸ்கர், பத்திரிகை ஆசிரியர் சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிலம்பாட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல் செய்திருந்தார். முன்னதாக சிலம்ப மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் கழி சுத்துதல் சண்டை பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்படியே இருங்க. அடிங்க. நீங்க விளாடுங்கப்பா. ஏன்பா